ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு புது ரெசிப்பியை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக இருந்தால் ஜஸ்ட்டு 2 கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு மீடியம் சைஸில் ஒரு துண்டு இஞ்சியை நம்ம இடித்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம 4 முட்டை யூஸ் பண்ண போகிறோம் ஸ்க்ராம்பிளுக்கு, இந்த 1 கப் சேமியாவுக்கு. ஸோ இதுக்காக நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயிலை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம எக்ஸ் பிரேக் பண்ணி போடலாம். 4 எக்ஸு. கொஞ்சமாக இந்த எக்குக்கு சரி போடுற அவ்வளோ சால்ட் போட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்க்ராம்பிள் எக்கை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் இப்போ சேமியாவுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு 6 ஸ்பூன்ஸ் ஆயில். ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிரிஞ்சி இலை, ஒரு 4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு. ஸோ இஞ்சி பூண்டு நார்மலாக பேஸ்ட் போடுவாங்க, பட் இதுக்கு பேஸ்ட் போடக்கூடாது, நம்ம இடித்து சேர்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில்லிஸ் நம்ம கட் பண்ணி வச்சிங்க இல்லையா, அது சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அடுத்து நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது 2 மீடியம் சைஸ் ஆனியன். ஸோ இப்போ இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நம்ம ஸ்டிர் பண்ணணும். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஆனியன் குக் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டொமேட்டோஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் போடுறோம். ஸோ நம்ம எந்த கப்பில்னா நம்ம சேமியா மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1.5 கப் வாட்டர் போடலாம். வாட்டர் நல்லா பாய்லிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்டட் சேமியா. ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே சேமியா ஆட் பண்ணும்போது வாட்டர் நல்லா பாயில் ஆகிருக்கணும். நம்ம இப்போ சேமியா போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த வாட்டர் ஒரு 80% ட்ரைன் ஆகிடணும். ட்ரைன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. பட் அதுக்குன்னு ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்க்ராம்பிள் எக்ஸை ஆட் பண்ணோம். ஸோ அது கூடயே கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் லிட் போட்டுடுங்க. ஸோ நம்மளுக்கு பாருங்கள், சேமியா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அன்டில் தென், பாய்.